Hi friends, welcome to Express Cooking and Vlogs. இன்னைக்கு நம்ம ரெட் சாஸ் பாஸ்தா தாங்க பார்க்க போகிறோம். எப்படி ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் 950 கிராம் பாஸ்தா செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி எடுத்துருக்கிறேன். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் பாஸ்தாவை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த ஷேப்பில் பாஸ்தா எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். இப்போ பாஸ்தா வெந்துருச்சு. இதை நல்லா வடிகட்டிடலாம். பாஸ்தாவை இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் நல்லா வடிகட்டிடலாம். வடிகட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி சில் தண்ணியை நல்லா இதில் திறந்து விட்டுட்டு நல்லா அது மேலே படுற மாதிரி தண்ணி படணும். நல்லா சில் தண்ணியாக இருந்ததுன்னா நல்லா ஒட்டாது. பாஸ்தா ஒன்றோட ஒன்று நல்லா உதிரியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மெத்தட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஆயில் ஆலிவ் ஆயிலோ இல்லை எந்த எண்ணெய் நீங்கள் சேர்க்குறீங்களோ அந்த எண்ணெயை நல்லா மேலே விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு வாட்டி குலுக்கி விட்டுடணும். அப்போ தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ரெட் சாஸ் பண்ணிடலாம். அதுக்கு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், இதோட சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டேபிள் ஸ்பூன், காஞ்ச மிளகாய் இடித்தது தான் இது. இதோட 2 டேபிள் ஸ்பூன் பூண்டு சேர்த்துருக்கிறேன். பூண்டை பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதங்கட்டும். இதோட 1.5 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இதுவும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இது வதங்கட்டும். இது ரொம்ப செவக்கணும்னு இல்லை, கொஞ்சம் வதங்கினா போதும். இது இதில் நம்ம தக்காளியை அரைச்சி எடுத்துடலாம். இதுக்கு நான் 3 தக்காளி, நாட்டு தக்காளி எடுத்துருக்கிறேன். இதை மிக்சியில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன். இதையும் இதோட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சாஸுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம பாஸ்தாலெல்லாம் உப்பு போட்டிருக்கனால இதுக்கு தேவையான அளவு மட்டும் நீங்கள் உப்பு போட்டால் போதும். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இதை வேகட்டும். நெக்ஸ்ட்டு சைடில் நம்ம ஒயிட் சாஸும் ரெடி பண்ணிடலாம். இது ரொம்ப க்ரீமியாக இருக்கும். 2 சேர்ந்து சாப்பிடும்போது அதுக்காக தான் இது பண்ணுறோம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுருக்கோம். பேன் சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு. இது அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா இந்த விஸ்கரை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். கரிஞ்சிடக்கூடாது மாவு. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணி விடணும். மாவோட பச்சை வாடை போனதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ரீமியாக வந்ததுக்கப்புறம் 2 கப் பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்க்கும் போதே இந்த மாதிரி விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா மாவு கட்டி பிடிச்சிரும். 2 கப் பச்சை பால் தான் எடுத்துருக்கிறேன். இதோட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதோட நான் சீஸ் சேர்த்துருக்குறேன். இதுக்கு ஒயிட் சீஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒயிட் சீஸ் இல்லாதனால நான் செடார் சீஸ் சேர்த்துருக்குறேன், ஸ்லைஸ்டு. இது நீங்கள் ஷ்ரெட்டட் ஒயிட் சீஸ் சேர்த்துக்கோங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ரெட் சாஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதோட அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வேக வச்சுருந்த பாஸ்தாவையும் இதோட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான ரெட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இதை சர்வ் பண்ணும்போது பிள்ளைங்களுக்கு மேலே ஷ்ரெட்டட் சீஸ் சேர்த்து கொடுத்திங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்ஜாய் குக்கிங். தேங்க்யூ.